ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக வாழ்ந்தால் இவரோடு மட்டும்தான் என் வாழ்க்கை என்று நீ நினைத்து ஏங்கிய அந்த உறவு உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டார்களா? அவள்தான் என் உலகம் என்று இருந்தேன். ஆனால் யாருக்கோ ஒருவருக்காக என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் இனி நான் என்ன செய்ய போகின்றேன்? நான் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பலன் என்று உன்னவரை நினைத்து உருகி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். அழுகாதே தங்கமே, போதும், கண்ணீரை துடைத்து விடு. விட்டு சென்ற ஒரு உறவுக்காகவா அழுது கொண்டிருக்கின்றாய்? உன்னை வேண்டாம் என்று உன்னுடைய மதிப்பு தெரியாத ஒருவருக்காகவா நீ இன்னும் யோசிக்கின்றாய்? விட்டுவிடு. அந்த உறவு உனக்கு தேவையில்லை என்று உன் மனதளவில் நினைத்து கொண்டிரு. நீ எவ்வளவு அன்பு அவர் மீது வைத்திருந்தாய் என்பது எனக்கு தெரியும். அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை என்று நீயே என்னிடம் பலமுறை வேண்டுதல் வைத்திருக்கின்றாய். எங்களை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று. நீ சேர்த்து வைத்து விடுங்கள் என்று கூறினாய். ஆனால் அவரோ உன்னை அவரிடத்தில் சேர்க்க தயங்கிவிட்டாரே. வேறு ஒருவர் வேண்டும் என்று உன்னை தூக்கி எறிந்து சென்று விட்டார். நீ இன்னும் எத்தனை நாட்களுக்காக அவரையே நினைத்து அழுது கொண்டு உன் வாழ்க்கையை வீணடிக்கப் போகின்றாய்? அதனால் கஷ்டப்படுவது நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னுடைய குடும்பத்தார்களும் தான். அவர் தூக்கி எறிந்த அதே இடத்திலேயே நீ இன்று வரை நின்று கொண்டிருக்கின்றாய் அவரை நினைத்து. எப்படியாவது என்னிடத்தில் வந்து விடுவார், என்னிடத்தில் பேசி விடுவார் என்று. வேண்டாம் என்று கூறியவர் திரும்ப வந்தவுடன் நீ ஏற்றுக்கொள்வாயா? அந்த அளவிற்கு நீ மிகவும் சாதாரணவளா? உன் மனதை நீ தைரியப்படுத்திக்கொள். வேண்டாம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர் மீண்டும் வந்தால் கூட அவரை வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான சுயமரியாதை அங்கு இருக்கும். நீ போக போக்கில் இழுக்கும் காகிதமோ அல்லது லப்பரோ இல்லை என்பது அவருக்கு புரிய வேண்டும். அவர் உன்னை ஒரு காகிதம் போல கசக்கி தூக்கி எறிந்து விட்டார். நீ அவரை இனிமேல் நினைக்க வேண்டாம், வருந்த வேண்டாம், அழுக வேண்டாம். அவர் தூக்கி எறிந்தாலும் நீ வந்து விழுந்த இடம் என்னுடைய காலடி. இனி உன்னை பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. உன்னை தேடி ஒரு உண்மையான உறவை, புது உறவை நான் வரவழைக்கின்றேன். நீ அதுவரை சற்று கலங்காமல் தைரியமாக இரு. பொழுதுபோக்கிற்காக உன்னை உபயோகப்படுத்திய உறவு உனக்கு தேவையில்லை. உண்மையாக ஒரு உறவு இருந்தால் கூட உன் வாழ்க்கைக்கு போதுமானது. அப்படிப்பட்ட உறவை நான் வரவழைக்கின்றேன். நீ அவரை நினைத்து கண்ணீர் விடுவதை இத்துடன் நிப்பாட்டிவிடு. போதும். அவருக்காக அழுதது, உன் வாழ்க்கையை வீணடித்தது, சரியாக சாப்பிடாமல் இருந்தது, சரியாக உண்ணாமல் இருந்தது, அனைத்தும் போதும். விட்டுவிடு. புது உறவு, புது வரவுக்காக காத்து கொண்டிரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.